தலைவர் காமராஜரோட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கீங்க. அது அவரோட இறுதி காலத்தில் என்ன நடந்தது? ஏன்னா இவர் ஒரு விதத்தமாக சொல்கிறாரு, இவர் வந்து கருணாநிதி கையை பிடிச்சி சார் தயவு செஞ்சு சொல்கிறேன், கிறுக்கனுடைய பேச்சை விட்டுறலாம். இறுதி என்னன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. உண்மையான விஷயம் நீங்கள் கேட்டீங்க சொல்லிடுறேன். மரகதம் சந்திரசேகர் ஏன் அவர் வந்தாருங்கிறது ஒரு காரணம் இருக்கு. மரகதம் சந்திரசேகர் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அப்பவே படிச்சுட்டு ஒரு வேலைக்காக பரிந்துரைக்காக காமராஜர்கிட்ட வந்தவங்க. அவர் வரும்போது அவர் பார்த்துட்டு, பட்டியலினத்தை சேர்ந்தவங்க படித்ததே ரொம்ப குறைவாக இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு படிச்சிருக்கியம்மா, உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து இப்போ அரசியலுக்கு தேவைப்படுது, நீ ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கேட்டு அவரை எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்புகிறார். டெல்லிக்கு அனுப்புன அவர் பெண்மணி என்பதால் அந்த குடும்பத்தில் இந்திரா காந்தி அவங்களாம் ஒரு வயசு ஒன்றா இருக்கிறனால அவங்ககிட்ட போய் ஒன்றா சேர்ந்து நெருக்கமாக குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் பழகிற அளவுக்கு அவங்க வந்துடுது. அப்படி வந்ததால் தலைவர் காமராஜருக்கும் இந்திரா காந்திக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவில் மீடியேட்டராக இருக்க அவரை விட ஒரு சரியான ஆள் இருக்க முடியாது. அவர்கிட்ட தான் மூலமாக பல செய்திகளை சொல்லி அனுப்புகிறாங்க இந்திரா காந்தி. நான் சில நெருக்கடியினால் வேறு வழி இல்லாமல் பண்ணியிருக்கேன், அவங்களாம் சீக்கிரம் விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்லாம் அவங்க சொல்கிறார். நீங்கள் எங்கள் கூட இருக்கணும்னு சொல்லும்போது தலைவர் காமராஜ் சொன்னது வெளிப்படையாக பல பேருக்கு தெரியும். நான் மட்டும் சொன்னான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. என் கூட இருந்தவங்களாம் ஜெயிலில் இருக்கும்போது நான் வந்து சேர்ந்தா அதை விட கேவலம் ஒன்று உண்டா? முதல்ல எல்லாத்தையும் வெளியே விடு, அவங்கள பேசி எல்லாரையும் சேர்ந்து வேணா ஒன்றா சேருவோம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிற போது தான் அவர் மரணத்திற்கு ஒரு முக்கிய காரணம். அவர் மரணமடைவதற்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் மரகதம் சந்திரன் வழக்கமாக வர்றது வந்து கட்டாயமாக விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அதுக்கப்புறம் மாறி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த அன்று இந்த தலைவரெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அம்மா சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க, அது விட்டுட்டா எல்லாரையும் பேசி எல்லாம் ஒன்றா சேர்ந்துடலாமான்னு இவர் சொல்கிறார். அந்த உடல் நலிவுற்ற நேரத்திலும் எல்லாரையும் விடுதலை பண்ண போகிறாங்க அக்டோபர் 2 அப்படின்னு அந்த மகிழ்ச்சியில் காலையில் சீக்கிரம் 5 மணிக்கெல்லாம் எழுந்து அவர் குளித்து சட்டையெல்லாம் போட்டுட்டு ஃபோன் பக்கத்தில் உட்கார்றாரு. இயல்பாகவே ஃபோன் அடித்தாக்க உதவியாளர் எடுத்து கேட்டுட்டு தான் அவருக்கு கொடுப்பாங்க. அன்னைக்கு ஃபோன் அடித்த உடனே அவர் கையில் எடுக்கிறார் காலைல 7 மணிக்கு. இந்த செய்தியை அவர் எதிர்பார்க்கிறார், விடுதலை பண்ண போகிறாங்கன்னு. அவருக்கு வந்த செய்தி ராஜ்மோகன் காந்தி, காந்தியுடைய பேரன், கிருபளானி, ஜேபி கிருபளானி, அவர் யாருங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாரும் தலைவர்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு தலைவர்கிட்ட போவாங்கல்ல கட்சிக்காரங்கெல்லாம், அதை போல நேரு பிரானே அவருக்கு பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க பேர் வைங்கன்னு காந்தி கிட்ட போல அவர் போய் கொடுத்தது கிருபளானி கிட்ட. அவர் தான் சொல்றாரு, இந்திரான்னு பேர் வைக்கிறாரு. புறப்படும் போது திரும்பி கூப்பிட்டு, ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சிருக்கா, ரொம்ப பிரியம் வச்சிருக்கிற, அதனால இந்திரா பிரியதர்ஷினி வைக்கிறேன்னாரு. இந்திரா காந்திக்கு பெயர் வைத்ததே கிருபளானி. அவர் கடைசி காலத்தில் நடக்க முடியாத அந்த நேரத்தில் சென்னையில் கவர்னர் ஒரு பெரிய காந்தியவாதி, அதனால் அவரை இங்கேயே வச்சு பார்த்துக்கிட்டார். அப்படி பார்த்து கொண்டுக்கிற போது 95 வயது கடந்து ஒரு 4-5 முறை அங்கே போய் அவர்கிட்ட பக்கத்தில் உட்காந்து சில மணி நேரங்களில் நான் ஒதுக்கி பேசியிருக்கேன். என் கூட இன்னும் 2-3 பேர்லாம் வந்திருக்காங்க. அதனால் சில செய்திகள் எனக்கு நேரடியாக தெரிய வந்தது. காமராஜருக்கு எல்லாரையும் விடுதலை செய்ய போகிற செய்தியை எதிர்பார்த்த அவர் கிருபளானியையும் ராஜ்மோகன் காந்தியையும் ராஜ்கட்டத்தில் கைது பண்ணிட்டாங்கிற செய்தி சொல்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறார், பைரவா வான்றார், லைட் அணை எல்லாம் போச்சு. இவ்வளோ தான் சொன்னது. பார்க்குறான் இந்த உதவியாளருக்கு வந்து இவரை முழுக்க தெரியுமில்ல, ஏதோ முகத்தில் ஒரு மாற்றம். வெளியே வந்த உடனே ஃபோன் பண்ணி டாக்டருக்கு, ஜெயராமன் அந்த டாக்டர் ஃபோன் பண்ணுறாப்புல, என்னமோ ஐயா முகம் நல்லா இல்லைங்க, உடனே வாங்கன்னு. 10 நிமிடத்தில் அங்கேருந்து வர்றாரு டாக்டர். தொட்டு பார்க்குறாரு, உயிர் போய் 10 நிமிஷம் ஆச்சுனார். வைரவா லைட் அணை சொல்லி அடுத்த ஒரு வினாடியில் அவர் உயிர் போயிடுச்சுங்கிறதா உண்மை. இதுக்கு ஆளாளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கலாம், அது இல்லை. அவரும் மனிதர் தானே. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, தலைவர்கள் எல்லாத்தையும் விடுதலை செய்ய போகிறாங்கன்னு அந்த செய்தி எதிர்பார்க்கும் போது விடுதலை ஆகலைங்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய தலைவர் கிருபளானி, காந்தியுடைய பேரை இவங்களை கைது பண்ணாங்கிறத அவர் மனம் ஏற்றுக்கொள்ளலை. ஏற்கனவே உடல் தளர்ந்து போயிருந்ததில்ல, அந்த அதிர்ச்சியில் அடுத்த நிமிடமே உயிர் போயிடுச்சு.